ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நம்மளுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. நான் இப்ப நின்று கொண்டிருக்கிற இடம் நாங்கள் பாரம்பரியாக பின்பற்றுகிற ஆலயத்தில் வந்துதான் நாங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தாயார், தகப்பனார், தாயார், எங்களுடைய தாத்தா எல்லாம் இதற்கு பின்பாக ஆராதனை பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு நாள் எங்கள் தாத்தா உள்ளத்துல கர்த்தர் பேசினார், இருக்கிற ஆராதனை விட்டு வெளியே வாழ்ந்து சொன்னார். உடனே அவர் வெளியே வந்து வெள்ளை கோஸ்பே எங்கள் சபையில போய் கர்த்தரை ஆராதித்தார். ஆராதித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார். நான் எதற்கு இது நான் உதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், ஒருவன் ரட்சிக்கப்படுவது உண்மையென்றால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுதுதான் நீங்கள் பலன் அடைய முடியும். பரிசுத்த ஆவியானவர் பெற்று பலன் பெற்றார். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினார், சபையை கட்டினார், ஊழியத்தை செய்தார், அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார். அதனால நான் மிஷனரியாய் ஊழியத்தை செய்கிறேன் என்றால் எங்கள் தாத்தாவுடைய ஜெபம், அவர் சொன்ன சுவிசேஷ வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றினது. மிஷனரியாய் ஊழியத்தை செய்ய தேவ பலன் செய்தார். அதே போல தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்று நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயரம் பறக்க வேண்டும். தேவ ராஜ்யம் உங்களை கொண்டு விருத்தி அடைய வேண்டும். அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பலன் அடைங்கள், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.